ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 2 ஆஃப் ட்ரிப். டே 1 இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி 5 o'clock போல் ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிற வழியில் இந்த நுங்குப்பால் கடை இருந்துச்சு. ஆக்சுவலி திருச்செந்தூர் ஃபுல்லாக இந்த நுங்குப்பால் ஃபேமஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆக்சுவலி நேற்றே இதை நாங்கள் திருச்செந்தூரில் குடித்தோம், பட் இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. இது மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று இதே ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். அது வந்து இப்போ எங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட் ஆகிடுச்சு. டீலாம் குடிச்சிட்டு அப்படியே தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக சால்ட்டாக இருந்துச்சு. இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான். இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் தெரியறதில்ல. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் இந்த பிளேஸ் நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணணும். அங்கே அப்படி என்ன ஸ்பெஷல்னால் கட்டபொம்மனோட மெமோரியல் ஃபோர்ட் தான், ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டனால ஃபோர்ட் இன்னும் ஓப்பன் பண்ணல. அதனால் பேக் சைடில் இருக்க வீரசக்க தேவி ஜக்கம்மா டெம்பிளுக்கு தான் வந்திருந்தோம். இந்த சாமி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குலதெய்வ சாமி. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிட்டு தான் கொல்லப்பட்டார். ஸோ அவர் உயிர் விட்ட இடத்துல அவரோட குலதெய்வ சாமியை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கோயிலில் இருந்தவங்க வந்து இதுக்கான நிறைய பேக் ஸ்டோரி சொன்னாங்க. லைக் சுரங்கப்பாதை இருக்குது, கட்டபொம்மன் வாழ்ந்த வீடு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்படியே அங்கே பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு தென் கிளம்பியாச்சு அங்கேருந்து. இதில் வந்து இன்னும் ஸ்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபோர்ட் ஓப்பன் பண்ணிட்டனால நாங்கள் அப்படியே அங்கே கிளம்பிட்டோம். ஸோ ஃபோர்ட்டுக்கு பேக் சைடில் தான் கோயில் இருக்கனால இப்படியே ஷார்ட் ரூட்டே இருந்துச்சு பேக் சைடாக போய்க்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் போயிட்டுருந்தோம் ஃபோர்ட்டுக்கு. ரியலாக ஃபோர்ட்டை பார்க்கும்போது ஒரு மினி தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு ட்ரீம் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபோர்ட்டை சுற்றி ஃபுல்லாக க்ரீனரியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இங்கே இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய ப்ரீஷியஸான பிளேஸ் இருக்குது, பட் ஸ்டில் பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் மோஸ்ட்டாக தெரியறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக தூத்துக்குடி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தென் அப்படியே அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு டிவைன் ஃபீலாக இருந்துச்சு. மேஜிக் நடக்கிற மாதிரி திடீர்னு ஒரு டிவைன் ஃபீல் கிடச்சிது. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு கட்டபொம்மனோட ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. ஒரு வின்டேஜ் ஸ்டைல் ஹவுஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு உள்ளார. அவருடைய ஸ்டோரியை வந்து பெயிண்டிங்ஸாக வச்சுருந்தாங்க. ஃபோர்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அப்போ கட்டின பழைய பில்டிங்லாம் உடஞ்சி இடிஞ்சு பார்க்கவே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. தென் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கட்டபொம்மன் வாழ்ந்த வீடு இருந்துச்சு. அங்கே இருக்கவங்க கிட்ட நிறையா ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே அங்கேருந்து கிளம்பி தூத்துக்குடி ஹைவேஸில் இருக்க சிந்தலக்கரை காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். உள்ளார வந்து கேமரா எதுவுமே அலோட் கிடையாது, வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் வெளியிலேருந்து மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். தென் அப்படியே கோயிலெலாம் பார்த்துட்டு வந்து நிறையா 10 rupees ஷாப் அங்கே இருந்துச்சு. அண்ட் அங்கே போய் அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த க்யூட்டான கிளிப் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த பார்ட் 2 வீடியோ கைஸ். See you guys in the next video. Bye.